டெய்லி டிராவல் பண்ணும்போது சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜி பிரகாஷ் அடுத்ததான் நடிக்க போகிற படத்தில் கைடு லோகர் ஹீரோயினா நடிக்க போகிறாங்களாம். மாரியப்பன் சின்ன அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் போடுறாரு. அருண் தனசேகரன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அதர்வன் நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் டிஎன்ஏ. இந்த படத்தில் நிமிஷா சஜயன் அப்படிங்கிறவங்க அதர்வாக்கு பேரா நடிச்சிருக்காங்க. ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ஃபரானா மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண நெல்சன் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர 5 பாட்டுக்குமே 5 வெவ்வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் லாஸ்ட்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த நிலையில படம் வர ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் படக்குழு. ஹெச்வினோத் டைரக்ஷன்ல தளபதியோட 69வது படமா உருவாயிட்டு இருக்க படம் ஜனநாயகன். இந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க படக்குழு. இந்த நிலையில படத்தோட டீசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி விஜய் சாரோட பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாம். விமலுடைய 34வது படமா உருவாயிருக்க படம் தான் பரமசிவன் பாத்திமா. இந்த படத்தை இசைக்கு கார்மன்னன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா சாயாதேவி அப்படிங்கிற நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மலை கிராமத்தில் இருக்க வேற மதத்தை சேர்ந்த ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க. அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங்கான மல்லி அப்படிங்கிற சாங் இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். ஆனா இப்போ அது நல்ல கலெக்ஷனே பார்த்துருக்குன்னு சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகி 7 நாட்களில் 27 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்கு. விஜய் சேதுபதி மகாராஜா படத்துக்கு அப்புறமா நடிச்சிருக்க படம் தான் ஏஸ். ப்ரீவியஸா விஜய் சேதுபதி வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண ஆறுமுககுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் லாஸ்ட் இயரே முடிஞ்சு. இப்போ ரீசெண்டா டைட்டில், டீசர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சது மக்கள் கிட்ட. ஏஸ் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில கதாபாத்திரங்கள் பத்தின அறிமுக போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க படக்குழு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா லேடி கெட்டப் போட்டிருக்க யோகி பாபுடைய கெட்டப் பயங்கர வயலா போயிட்டு இருக்கு. கருடன் மற்றும் விலங்கு வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ஷன்ல உருவாயிருக்க படம் தான் மாமன். இந்த படத்துல சூரி ஹீரோ நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண், ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா, ஜெயபிரகாஷ், பாபா பாஸ்கர், விஜய் சந்திரசேகர், பாலசரவணன், கீதா கைலாசம் அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. 6 வயசு பையனுக்கும் அவனுடைய தாய் மாமனுக்கும் இடையே இருக்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை தான் இந்த படம். மாமன் படம் வர மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில தணிக்கை குழு இந்த படத்துக்கு யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க.